சேனலில் வந்து ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு vlog பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து எப்படின்னா பென்சில் ஸ்கெட்சிங் வித் ட்ராவல் vlog. இதில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு அது பெரிய ட்ராவல் vlog மாதிரி இருக்காது. பட் ஃப்ளைட்டில் போகிறதுன்றது எனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சின்ன வயசில் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நான் பார்த்து நினச்சிருக்கேன், நம்ம எப்போ அதில் போவோம் அந்த மாதிரி நான் கண்டிப்பாக நினச்சிருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நான் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ், போகிற வழியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ ட்ராயிங்கில் வந்து எப்படி அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு அது எல்லாமே நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு, அதே மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ட்ராயிங் பார்த்தே ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் என்ன கான்செப்டில் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ என்னோடய சின்ன வயசில் ஒரு கேர்ள் வந்து சின்ன வயசில் ஒரு கனவு கண்டிருக்கா. கனவுன்றது வந்து ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் ஒரு கனவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலாக நான் அதை எக்ஸாக்டாக இங்கே மீன் பண்ண வரலை. அது ஒரு ஆசை தான் எனக்கு, என்னோடய கனவு கிடையாது. எனக்கு ஒரு ஆசை அது ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றது. ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் ஃப்ளைட் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னாலே எங்கள் வீடு வந்து மாடி வீடு தான். ஸோ நான் மொட்டை மாடிக்கு ஓடி போய் வந்து பார்ப்பேன். ஃப்ளைட்டுக்கு டாட்டாலாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே, இதில் நம்ம எப்போ போவோம் அந்த மாதிரிலாம் நிறையா எனக்கு தோணியிருக்கு. பட் அது இந்த ஏஜில் தான் வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நடக்குமானே நான் நினச்சி பார்க்கல, ஆனால் அது வந்து நடந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு காட். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ட்ராயிங்கோட கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் அதை நினச்சி வந்து ஏங்குற மாதிரி, நம்ம எப்போ அதில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோவில் அவள் ஜஸ்ட் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி கான்செப்ட்டு. ஃப்ளைட் வந்து பறக்குது, ஜஸ்ட் இவள் வந்து திங்க் பண்ணுறதை பார்த்துட்டு இவள் வந்து திங்க் பண்ணுறான், நம்ம எப்போ இதில் போவோம், ஒரு ஏக்கத்தோடு அந்த மாதிரி ஒரு சேட் ஃபீலிங்கோடு இருக்கிற மாதிரி தான் இந்த ட்ராயிங் இருக்கும். அண்ட் அதில் வந்து நிறையா அந்த கனவுகள் வந்து தெரியும். அவளோட மனசில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி, அந்த குட்டி பொண்ணு வழியாக எல்லாமே அவளோட கண்ணில் வந்து அது ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி ட்ராயிங் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஷேடிங்க்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சென்னை டு டெல்லி ட்ராவல் பண்ணப்போ நான் எடுத்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏறினோன்னே வந்துட்டு செல்ஃபோன்ஸ்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னாங்க. நான் ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஜஸ்ட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுத்துகிட்ருந்தேன். செம்மையாக இருந்தது வியூ. இந்த எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. அந்த டாப்லேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு க்ளவுட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு சீ ஆஃப் க்ளவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக க்ளவுட்ஸ் வந்து அப்படியே ஒயிட்டாக அந்த கடலில் வந்து அந்த நுரை எப்படி பொங்கி வருமோ அந்த மாதிரி தான் அந்த ஃபீல் இருந்தது. ஒரு கடலை பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. அந்த ஹைட்டில் அந்த மேகம் மூவ் ஆகுறது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், ஃபுல்லாக அந்த க்ளவுட்ஸாக நல்லா டென்ஸாக தெரிஞ்சுது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அந்த சன்னோட அந்த கதிர்வீச்சு வந்து பயங்கரமாக இருந்தது போக போக. இது வந்து நான் டெல்லி போகும்போது வந்து ஏர்லி மார்னிங்கிறலாம் அந்தளவு தெரியல. நான் ரிட்டர்ன் வரும்போது வந்து எனக்கு அந்த சன்னோடது வந்து பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. இப்போ பாருங்கள், ட்ராயிங்கில் வந்து நான் இந்த போர்ஷன்ஸ், இந்த கேர்ளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்து டார்க் பிளாக் கலரில் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 6B பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மெத்தடில் வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக பண்ணாமல் ஜஸ்ட் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸை ஒரு 4 ஸ்டெப்ஸில் நான் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ட்ராயிங் முடிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இதை டார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த டென்சிட்டி நமக்கு வந்து தெரியும், எந்தளவு நம்ம வந்து டார்க்காக கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ வந்து அந்த கேர்ளுக்கு வந்து நான் அவுட்லைன் வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் நார்மல் பென்சில் வச்சு அழகாக பண்ணலாம். என்னென்னா நீங்கள் அந்த டார்க் போர்ஷன்ஸ் போகும்போது நிறைய ஷேட் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் 6Bலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணிங்கனாலே போதும், அந்த கலர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறது. பட் நார்மல் பென்சில் யூஸ் பண்ணியே நம்ம வந்து பென்சில் ஷேடிங் ரொம்ப அழகாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணமோ அங்கெல்லாம் நல்லா டார்க் கலர், நல்லா டார்க்காக ஷேட் கொடுத்துருங்க. ஒரு 3B ஒரு 4B பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக் அவுட்லைன் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு அழகாக கொடுத்துடலாம். ஷார்ப் எட்ஜஸ் நீங்கள் வேணுன்றப்போ நீங்கள் HB யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைலைட்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும். ஸோ லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸை வச்சு நீங்கள் மாற்றிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயக்ராம் ஃபினிஷ் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நான் கண்ணுக்கு வந்து அந்த கரு வெளியெல்லாம் வந்து நான் நல்லா டார்க் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் ஃபைனலில் வந்து அது பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராயிங்கை வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே இருங்க. எப்போதுமே வந்து பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே வந்து உங்களை கண்டிப்பாக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அங்கே போய் விட்டுரும். இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் ஃப்ளைட்டில் போகணுன்றது. பட் என்ன ரீசனுக்காக நம்ம போகணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அண்ட் ஒன்ஸ் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ நம்ம கெரியரை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நானே தான் டிசைட் பண்ணேன். அப்படி வந்து இப்போது வந்து நான் போயிட்டுருக்க அந்த ஜேர்னி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஓரளவுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்னோடய கோலை வந்து நான் ரீச் பண்ணிகிட்டே இருக்கேன். அது வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் நான் வந்து இந்த டெல்லி போனதும். ஸோ எனக்கு வந்து அந்த ரீசன் தான், நம்ம எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ நான் ஓரளவுக்கு நான் நினச்சதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஹாப்பினஸ் எனக்கு இருந்தது. அண்ட் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸாக தான் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ சின்ன வயசில் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயமும் இப்போ நடந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு நடக்கும். அண்டு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா படிங்க. படிக்கிற ஏஜில் வந்து கண்டிப்பாக நல்லா படிங்க. அது ஃப்யூச்சரில் வந்து உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ படிப்புன்றது வந்து ஒரு சைடு இருந்தால் அதே மாதிரி உங்களோட டேலண்ட்ஸும் தான். ஸோ உங்களுக்கு உங்கள் டேலண்ட் என்னவோ அதையுமே சைட் பை சைட் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் என்றைக்குமே உங்களை வந்து கைவிடாது. நான் அதையும் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் படிப்புக்கு மட்டும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது வந்து நான் ரிட்டன் டெல்லியிலேருந்து சென்னை வரும்போது நான் எடுத்தது. இது வந்து ஆல்மோஸ்ட் நான் இறங்க போகிறப்போ நான் எடுத்தேன். ஒரு குட்டி குட்டி ஆசை தானே இதெல்லாம், இதுக்கப்புறம் எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன மொமெண்ட்ஸுமே வந்து நான் கேப்சர் பண்ணேன். இது வந்து ஆல்மோஸ்ட் சென்னை ரீச் ஆகும் போது, லேண்ட் ஆகும் போது அவ்வளோதான், லேண்ட் ஆகிட்டோம், கீழே இறங்கிட்டோம். ஸோ அந்த ரன்வே பாத்தில் வந்து ஃப்ளைட்டு போய் இறங்கிடுச்சு. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்து நான் கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் வந்து ஏர்போர்ட்டில் எடுத்ததுலாம் ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து டெல்லி ஏர்போர்ட்டு. இது வந்து நான் ரிட்டன் வந்த ஃப்ளைட்டு. ஸோ ஜஸ்ட் உள்ளே எடுத்தேன். இது சென்னை ஏர்போர்ட். ஸோ ஃபேமிலியோடு தான் நான் போனேன். என்னோடய கான்ஃபரன்ஸ்க்காக போனாலுமே ஃபேமிலியோடு போனது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். அண்ட் பேக் டு தி ட்ராயிங். நம்ம ட்ராயிங்க்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணமோ நான் அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். திரும்பவும் நான் வந்துட்டு 6B பென்சில் யூஸ் பண்ணி நல்லாவே நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ தான் நம்ம ட்ராயிங்கை விட அது டார்க் ஆகும் போது தான் நம்ம ட்ராயிங்குரிய அந்த எஃபெக்ட் வந்து அழகாக தெரியும். அதனால் அந்த மாதிரி நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ளைட்லேயுமே நம்ம கொஞ்சம் ஷேடிங் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக
ஃப்ளைட்டில் வந்து ஷேடிங் எங்கெங்கே தேவையோ அதெல்லாமே இப்போ வந்து நம்ம டார்க் பண்ண போகிறோம். அந்த பொண்ணோட கண்ணுலே தெரியும் அந்த ஃப்ளைட். சின்ன வயசு பார்த்து ஓடி ஆசையாக ஓடி போய் பார்க்குற விஷயந்தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அதுவே எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ அதை பார்த்துட்டு அதை பார்க்க கூட பிடிக்காமல் திரும்பிக்கிற மாதிரி தான் இந்த ட்ராயிங் இருக்கும். ஒரு கவலையோடு ஜஸ்ட் இந்த சைட் திரும்பி இருக்க மாதிரி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வரைங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக அந்த ஸ்கெட்ச் புக் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கே பிடிக்கும். நம்ம தான் இதெல்லாம் வரைஞ்சோமா. சின்ன வயசில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். எனக்கு கிளியராகவே இல்லை, இப்படியா நம்ம வரைஞ்சிருக்கோம், இவ்வளோ மோசமாக. என்னோடய ஸ்கெட்ச் புக்கெலாம் நான் எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ மோசமாக நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். நம்ம ஒரு லெவல் ரீச் பண்ணுறதுக்கு வந்து அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதெல்லாமே நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த குவாரண்டைன் டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ராயிங் ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம் வேணாலும் பண்ணலாம். நான் ட்ராயிங் தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணல, பட் இதுவும் ஒரு வழி அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ளைட்டுக்கு வந்து எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணணுமோ அதெல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்போதும் சொல்ல வர ஒரே விஷயம் தான், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் திங்க் பண்ணுற அந்த விஷயம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே போதும். நீங்கள் கண்டிப்பாக எந்த லெவல் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்கள் ட்ரீமை நோக்கி போங்க எப்போதுமே. பார்த்தோம் நம்ம வந்து ஜெலஸ் ஆக தேவையில்லை. நம்மளோட பாத்தில் வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த விஷயம் எப்போ நடக்கணுமோ அது வந்து நடந்துடும். ஸோ அது ரியல் லைஃப்பில் நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ நம்மளோட ட்ராயிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராயிங் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் தான் இந்த ட்ராவல் லாகு, ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னது. பட் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த ட்ராயிங் பண்ணும்போது, இந்த வீடியோ பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் ட்ராயிங் ரிலேட்டடாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த ட்ராயிங்ஸை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.